ஹலோ. ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஸ்கின் கேர் வீடியோ வந்து நான் இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப சாரி ஃபார் த டிலே. பிகாஸ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு யூடியூபும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட கிளாஸ்க்கு வேற ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஸ்கின் கேர்ன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக தானே உங்ககிட்ட சொன்னேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ டைம் எடுத்தது. ஆக்சுவலி ரொம்ப சாரி ஃபார் த டிலே. அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் அண்ட் என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். நான் யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். லைக் இது நீங்க வந்து ஒரு சஜஷனாகவும் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் லைக் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கின் கேர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கின் டைப்பை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். என்னோட ஸ்கின் டைப் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரை ஸ்கின். எப்படின்னா ட்ரை அப்புறம் ஒரு காம்பினேஷன் ஸ்கின், அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு வந்து சொன்னேன். எப்படின்னா இந்த ஏரியா எல்லாமே எனக்கு வந்துட்டு நல்லா ட்ரையா இருக்கும். நல்லா ஒரு மூக்கில் மட்டும் வந்துட்டு எனக்கு லைக் என்ன வழிஞ்சிட்டே இருக்கும். இங்கே மட்டும் எனக்கு ஆயில் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் ஸ்கின்ல தான் அது வரும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ட்ரை ஸ்கின். இங்கே எந்த ஏரியாவில் இந்த நோஸ் ஏரியால இந்த சைட் கார்னர்ஸ் எல்லாம் மட்டும் எனக்கு நிறைய ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ எந்த வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஸ்கின் என்னோட ஸ்கின் டைப் வந்து. ஸோ அதுக்கு லைக் ட்ரை ஸ்கின் டைப்புக்கு, ட்ரை ஆர் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். வேறஸ் வந்து ஆயில் ஸ்கின் டைப்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஜெல் டைப்ல தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ற ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, தட் இஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் ஃபேஸ் ஷாப். இது வந்துட்டு ஒரு ஃபர்மிங் கிளென்சர். ஆக்சுவலி திஸ் இஸ் மென்ட் ஃபார் ஆயிலி ஸ்கின் தான். நான் மாற்றி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதே ஃபேஸ் ஷாப்புன்ற பிராண்ட் வந்துட்டு ட்ரை ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் நான் இதுவுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் மாற்றி ஆர்டர் பண்ணிட்டு வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால நான் இப்போதைக்கு இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமா இதுவுமே சூப்பரா இருக்கு. ஸோ நான் இது ஏன் இந்த வீடியோல காமிக்கிறேன்னா ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃபர்மிங் கிளென்சர் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த பிராண்ட் ஃபேஸ் ஷாப். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்க்கு அடுத்து வந்து யூஸ் பண்ண வேண்டியது டோனர். ஸோ டோனருக்கு பதிலாக நான் யூஸ் பண்றது வந்து இந்த ஃபேஸ்க்கு கொடுக்குற ஐசிங். இது நான் ஏன் பண்றேன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நம்ம வேர் பண்ற மேக்கப்பா இருக்கட்டும், நமக்கு ஸ்டே வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் வந்துட்டு காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஃபேஸ்க்கு வந்துட்டு ஐஸ் கியூப் விஷுவல் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஐசிங் கொடுப்பேன். ஸோ டோனருக்கு பதிலாக நான் யூஸ் பண்றது இந்த ஐசிங் தான் ஃபேஸ்க்கு. ஸோ பட்ஜெட்டே தேவையில்லை இதுக்கு. ஸோ ஈஸியா நம்ம வீட்லயே வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லா வந்துட்டு ஐசிங் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட், சீரியஸாவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கு வந்து டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜூசி கெமிஸ்ட்ரியோட ரோஸ் வாட்டர் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனர் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட், சீரியஸாவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அது நான் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டாப் பண்ணேன். மேபி ஒரு லாஸ்ட் மந்த் தான் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா வந்து அதை விட எனக்கு இது ரொம்ப அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனா இது வந்துட்டு நமக்கு காசு பட்ஜெட் போடவே தேவையில்லைல்ல. ஸோ அதனால வந்துட்டு நான் இந்த ஆப்ஷனுக்கு வந்து நான் வந்து மாத்திட்டேன். பட் ஆனா அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜூசி கெமிஸ்ட்ரியில இருக்கிற ரோஸ் வாட்டர் டோனர். அண்ட் இப்போ டோனருக்கு அடுத்து வந்துட்டு மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணது. ஆஃப்டர் நிறைய நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்துட்டு என்னோட ஸ்கின்ல வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாம நம்ம ஸ்கின் டைப் என்னன்னே தெரியாம நான் நிறைய மாய்ஸ்சரைசர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். பட் ஆனா தேடி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு இந்த ரைஸ் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் த பிராண்ட் ஃபேஸ் ஷாப். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணது. மேபி இந்த க்ளோ இதெல்லாமே எனக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். க்ளோன்றது இன்னர்ல இருந்துட்டு இருக்கிறது தான். அதாவது நம்ம உள்ள என்ன சாப்பிடுறோமோ அதுதான் வந்து வெளியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் அது இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ல வந்து இது பண்றது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் சொல்வேன். ட்ரை ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு கண்ணை மூடிட்டு இது வந்துட்டு நீங்க வந்து வாங்கிடலாம். இங்க பாருங்க, நான் நிறைய பாட்டில்ஸ் இதுவே வந்துட்டு காலி ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 6 to 7 பாட்டில்ஸ் வந்துட்டு காலி பண்ணியிருப்பேன். ஸோ அதுல இது 2 மிச்சம். அண்ட்
இதுக்கப்புறமா கூட நான் ஆர்டர் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ட்ரை ஸ்கின் இஸ் ஃபேஸ் ஷாப்போட இந்த ரைஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ இதுவும் வந்துட்டு கொரியன் ஸ்கின் கேர் தான், ரைஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ட்ரை ஸ்கின் டைப்புக்கு இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுதான் பெஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு. அடுத்து வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டியது சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் பிராண்ட் டாட் அண்ட் கீயோட இந்த வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் சன்ஸ்கிரீன் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட், ரொம்ப 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 பர்சனல் ஃபேவரட். ஸோ எஸ், நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்றது. நான் காமிச்சா ஃபேஸ் வாஷ், தென் அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் டாட் அண்ட் கீயோட இந்த சன்ஸ்கிரீன். ஸோ இதெல்லாம் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்றது என்னோட ஃபேஸ்ல. இதை தாண்டி வந்துட்டு நான் வந்து இயர்லி ட்வைஸ் வந்துட்டு நான் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நான் வந்து போயிடுவேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஐ எம் வெரி மச் வெரி மச் கான்ஷியஸ் அபவுட் மை ஸ்கின் கேர் அண்ட் ட்ரெஸ்ஸிங். இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க வந்துட்டு ரெகுலரா ஸ்கின் டாக்டரை போய் பார்க்கறது அது உங்களோட கம்ஃபர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு 3 months ஒன்ஸ் இல்ல 6 months பண்ணல இயர்லி ஒன்ஸ் போற மாதிரி தான். அது உங்களோட கம்ப்ளீட்டா, அது உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்துட்டு வருஷத்துக்கு 2 வாட்டி அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து, பிகாஸ் அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதனால வந்துட்டு ஆனா கம்பல்சரி வந்துட்டு 2 வாட்டி ஆச்சும் வந்து ஸ்கின் டாக்டரை போய் பார்க்கறது நான் அட்வைஸ் பண்றேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி அவங்க எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்து இந்த 2 ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னோட இதுக்கு, என்னோட ஸ்கின் டைப்புக்கு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க 2 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நான் வீடியோல காமிக்கிறேன். பிகாஸ் என்னோட ஸ்கின் ப்ராப்ளம், எனக்கு இந்த ஃபேஸ்ல இந்த ரெட்னஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ஏற்ற மாதிரி தான் அவங்க எனக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த 2 ப்ராடக்ட்ஸ். இது வந்து நான் வீடியோல காமிக்கிறேன். இதை தாண்டி நான் யூஸ் பண்றது, இதை தாண்டி நான் இந்த 2 ப்ராடக்ட்ஸும் வந்து என்னோட ஸ்கின்ல வந்து நான் அப்ளை பண்றேன். இப்போ வந்துட்டு கமிங் டு லிப் ஏரியா. ஸோ ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த தேகாவோட லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது கண்டிப்பா இது நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனா எனக்கு செட் ஆகல. ஏன்னா ரெகுலரா நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ற ஒரு பர்சன் நான். பட் இது போட்டு எனக்கு பெரிய சேஞ்ச் தெரிஞ்ச மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகல. ஸோ அதனால இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்துட்டு லெனேஜோட இந்த லிப் பாம் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் இப்போ ரீசன்ட் டேஸா. ஏன்னா அந்த இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த லிப்ஸ் வந்துட்டு இந்த சாப் ஆகுறதோ இல்லை வந்துட்டு இந்த கிராக் விடுறதோ எதுவுமே இல்லை. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த பர்டிகுலர் லிப் பாம். ஸோ ஒரு இந்த பிராண்ட் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். லிப் பாம்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஆப்வியஸ்லி இது காஸ்ட்லி தான், இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதை விட லைக் உங்ககிட்ட நிறைய பட்ஜெட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்ணு மூடிட்டு இந்த ஒரு பிராண்ட் வந்து போகலாம். ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா இந்த விஷ்கேரோடது நல்லா இருக்கு, தேகாவுமே நல்லா தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு பர்சனலா எனக்கு செட் ஆகல. அதனால நான் அந்த லினேஜோட வந்து நான் வந்து மாறிட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தாண்டி நான் வீக்கெண்ட் ஆனா என்னோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் மாஸ்கா இருக்கட்டும், அதாவது பீலிங் சொல்யூஷன், ஸோ இதெல்லாம் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணேன். ஸோ அதுவே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஃப்ரம் த பிராண்ட் ஆர்டினரி அப்படின்ற இந்த பிராண்ட் வந்து பீலிங் சொல்யூஷன் வந்துட்டு ப்ரிஃபரபிளா நைட்ல யூஸ் பண்றது இஸ் மை சஜஷன். ஓகே, நைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் குவைட் அட்வைசபிள். ஓகே, ஸோ வீக்கெண்ட் ஆனா இந்த ஒரு பீலிங் சொல்யூஷன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து இந்த எஸ்டி லாலோட மைஜு பெஸ்டிலாம், அதுக்கப்புறம் அது கூடயே வந்து இந்த மாஸ்க், இது ரெண்டுமே தான் இப்போ வந்து ஒரு 2 weeks யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். எனக்கு கிஃப்டா வந்ததுனால நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா இதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ரெண்டும். தென் இப்போ என்னோட ஹேர் கேர் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் யூஸ் பண்ற ஷாம்பு வந்துட்டு ட்ரெஸ்ஸிமியோட கெரட்டின் ஸ்மூத் ஷாம்பு அண்ட் அதே பிராண்ட்ல இருந்து கண்டிஷனர். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் இது 2. நெக்ஸ்ட் வந்து ஹேர் கேர் அப்படின்னு வந்து ஒன்னே ஒன்று பண்றது வந்துட்டு இந்த ஃபிளாக் சீட்ஸ் ஓடது தான். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்க யூடியூப்ல போட்டாலே வந்துட்டு வரும். நல்லா பாயில் பண்ணிட்டு ஜெல் கன்சிஸ்டன்சில வந்தோடனே நல்லா ஹேர் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர், நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிருப்பேன். ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்க வந்து வாஷ் பண்ணிடலாம். தென் என்னோட நான் யூஸ் பண்ற ஹேர் சீரம் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் சீரம் ஃப்ரம் த பிராண்ட் அகைன் ட்ரெஸ்ஸமே. ஃப்ரிஸ் கண்ட்ரோல்காக இந்த ஒரு சீரம், இதுவுமே வந்துட்டு ட்ரெஸ்ஸமே பிராண்ட்ல இருந்தா. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஹேர், என்னோட கர்லி ஹேர். ஓகே, ஸோ இதுதான் என்னோட
நேச்சுரல் கர்லி ஹேர். ஸோ என்னோட இந்த கர்லி ஹேர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃபைனிங்கா தெரியணுன்றதுக்காக இந்த 2 கேர்ள் இது வந்து நான் யூஸ் பண்ணேன், கேர்ள் க்ரீம். ஸோ ஃப்ரம் த பிராண்ட் கேர்ள் அப். இது வந்து க்ரீம் அண்ட் இது வந்துட்டு ஜெல், கேர்ள் டிஃபைனிங் ஜெல். இது 2 கேர்ள் அப் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணேன் இது 2. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் பத்தி கேட்டிருந்தேன். நான் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோலயே நான் வந்து போட்டிருந்தேன். பட் ஆனா இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன், ரொம்ப பேசிக் மாடலுங்க என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரப்பர் பேண்ட் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். பிலிப்ஸோட ரொம்ப பேசிக் மாடல். இது வந்து என்ன மாடல் நம்பர் அதெல்லாம் இருக்குமா, இல்ல இருந்ததுன்னா அந்த டப்பாலாம் நான் இப்பயே தூக்கி போட்டேன். ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்ட்ரைட்னர். நான் சொன்ன மாதிரி இது வந்து இங்க வாங்குறதுக்காக துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தது. அதனாலதான் மேபி இவ்வளவு வருஷம் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பின் பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் அடாப்டர் போட்டு தான் அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து துபாயில பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். பிலிப்ஸ், ஃப்ரம் த பிராண்ட் பிலிப்ஸ். ஓகேவா, பிலிப்ஸ் நல்லாவே இருக்கு. 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கு என்கிட்ட. பட் ஆனா இப்பவுமே நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ட் இப்போ வந்து நான் யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனர் வந்துட்டு லாக்மியோடது இந்த ஜெல் ஐலைனர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எவ்வளோ டிஃபைனிங்கா தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் ஈஸி டு ரிமூவ், பீல் ஆஃப் டைப் மாதிரி தான் அப்படின்னு இது நினைக்கிறேன். ஜெல் டைப் ஐலைனர் இது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். லாக்மியோட ஐகானிக் ஐலைனர் இது. அதுக்கப்புறம் மாஸோட இந்த மஸ்காரா. இது வந்துட்டு 2 in 1 அப்படின்னு சொல்லி. ஸோ டபுள் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஸ்டெப் 1 அதாவது மேல வந்துட்டு லென்த் பண்றதுக்கான ஒரு ப்ரஷ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா 2 in 1. ஸோ கீழே வந்துட்டு இது நல்லா வால்யூமைஸா, நம்ம லேஷ் வந்து நல்லா வால்யூமைஸா காமிக்கிறதுக்கு இதோட. ஸோ என்னோட லிப் ஷேட். ஸோ லிப் ஷேட் பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், திருப்பியும் சொல்றேன். மை கிளாம் பிராண்ட்ல இருந்து ஸ்விங்கர் அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்துட்டு ஸ்டுடியோ வெஸ்ட்ல இருந்து, அதாவது நம்ம வெஸ்ட் சைட்ல இருந்து சாண்ட் அப்படின்ற ஒரு ஷேட்ல இருந்து. ஸோ இது 2 தான் நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஓகேவா. அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி எங்கன்னா போடுறேன் அப்படின்னா ரெனேயோட இந்த ரெனேயோட இந்த ஸ்டன்னர் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ இது வந்து எனக்கு யூஸ்வலா எனக்கு ரெட் ஷேடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட்டு, மெரூன் இதெல்லாம், அப்புறம் உட்டி பர்பிள், இந்த மாதிரி உட் கலர்ல இருக்கிற ஷேடு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு ஷேட். ஃபங்க்ஷன்ஸ் இது நான் இது வரைக்கும் வேர் பண்ணி நான் வீடியோல வந்ததே இல்லை. மேபி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ரஸ்டா இல்லை என்னன்னு தெரியல, இந்த ஒரு ஷேட் இப்படிதான் வந்து இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த டாட் அண்ட் கீயோட இந்த ஸ்டோப் க்ரீமும் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் ஆனா இதை நான் ரெகுலராலாம் போடுறது இல்லை. எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா சும்மா இதை ஒரு ஹைலைட்டர் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். டெய்லி வேர்க்கு நான் வந்து டெய்லி யூஸ்க்கு நான் ஆக்சுவலி வந்து நான் போடுறது கிடையாது. முன்னாடி வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும் ஃபேஸ்ல. ஈஸியா டஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் வந்து செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால டெய்லி யூஸ் பண்றது இல்லை. ஒகேஷனலா ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னா ஸோ அப்போ வந்துட்டு டாட் அண்ட் கியோட இந்த ஸ்டோப் க்ரீம் இது வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் மேக்கப் ரிமூவிங்க்கு யூஸ் பண்றது இந்த ரெனேயோட கிளென்சர் தான். இது வந்து ஒரு 350 அப்படின்ற ஒரு இதுல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி கார்னியரோட இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா கார்னியர் விட இது இன்னும் எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாம், என்னோட இந்த மஸ்காரா வந்துட்டுன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஒரு கிளென்சர் மைசிலர் வாட்டர் மேக்கப் வெளியில எங்கன்னா போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட மேக்கப் ஃபேஸ்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. வெளியில இருந்து போயிட்டு வந்தோடனே ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்து, இது உங்களுக்கு மினிசோல கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்து ஃபேஸ்ல இருக்கிற டஸ்ட் மண்ணெல்லாம் வந்து ஒட்டி இருக்கும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளென்சர் அதாவது ஏதாவது ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சுட்டு இந்த காட்டன் பேட் யூஸ் பண்ணி ஃபேஸ்ல இருக்க எல்லா மேக்கப்புமே வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நைட் ரொட்டீன்ல வந்துட்டு நீங்க திருப்ப வந்து உங்க ஃபேஸ் கொஞ்சம் மாய்ஸ்சரைசரோ இல்ல டோனரோ ஏதாவது போட்டு நல்ல ஒரு சீரம், ஏதாவது ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம் மாதிரி போட்டு நீங்க வந்து நைட்ல கூட படுத்துக்கலாம். பட் ஆனா ஃபேஸ் வாஷ் பண்ணாம நீங்க வந்து நைட்டு தூங்கவே கூடாது கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்றது அட்வைசபிள். அதாவது எப்படின்னா நீங்க எப்பெல்லாம் வெளியில போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிருக்காங்க. பிகாஸ் வெளியில எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல டஸ்ட், அந்த டஸ்ட் வந்து அப்படியே ஃபேஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு மேல அப்படியே இருந்துச்சுன்னா ஸோ அதுவுமே வந்துட்டு
நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பா அந்த டேமேஜ்க்கெல்லாம் வரதுக்கு ஒரு நெறைய சான்சஸ் இருக்கு. என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இது 2மே வந்துட்டு ரொம்ப லிமிட்டடா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நெறைய நான் ஃபேஸ்ல இது பண்ணா ஸ்கின்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரீத் ஆகறதுக்கும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் வந்துட்டு குடுக்கணும். அதனால வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் இப்போ காமிச்சது மேபி உங்களுக்கு அதிகமா ஃபீல் ஆகுதா, கம்மியா ஃபீல் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இவ்ளோ தான் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். ஸோ என்னைக்காச்சும் நான் வெளியில ஏதாவது ஃபங்ஷன் அந்த மாதிரி எங்கனா போறேன்னா, அப்போ இந்த ஷீட் மாஸ்க் எல்லாம் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மினிஜோவோடதுல இருந்து தான் வாங்குவேன். இந்த ஷீட் மாஸ்க்னால உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்து கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாள் உங்க ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும். அன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. அப்போ மட்டும் உங்க ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரேடியன்ஸா கொஞ்சம் க்ளோவா வந்துட்டு இருக்கணும்னா, ஃபார் டைம் பீயிங்க்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய சொல்யூஷன்லாம் உங்க ஸ்கின்னுக்கு வந்து குடுக்காது. அந்த பர்ட்டிகுலர் டைமுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பிரைட்டா காமிக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ நான் எப்பயாச்சும் ஃபங்ஷனுக்கு அந்த மாதிரி எங்கனா போற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ போடுறதுக்கு மட்டும் இந்த 2 ஃபேஸ் ஷீட் மாஸ்க் வந்து நான் வந்து வாங்கி வந்து வச்சிருக்கேன். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையானது வந்துட்டு ப்ராப்பர் ஹைட்ரேஷன். ஓகே. ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய வாட்டர் கன்டென்ட் இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ். ஓகே. வாட்டர் கன்டென்ட் ஸோ பேசிக்காவே வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ நான் வந்துட்டு டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரம்பூட்டானா இது என்ன எனக்கு பேர் வந்து இந்த ரம்பூட்டானா அந்த மங்கூஸ்தான் இது 2த்துக்கும் எனக்கு பயங்கரமா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது பாதி காலி வேற ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த வீடியோ நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க நெறைய பேருக்கு வந்து தெரியும் நான் எவ்ளோ ஃப்ரூட்ஸ் வந்து நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி என்னோட இந்த க்ளோவான இந்த ஸ்கின்னுக்கு வந்துட்டு நான் ரெகுலரா பல வருஷமா நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நான் ரெகுலரா வந்து சாப்பிடுவேன். மேபி ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் வந்து நான் குடிப்பேன். மேபி அது கூட ஒன் ஆஃப் த ரீசனா வந்துட்டு இருக்கலாம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். இதனால மட்டும் என் ஸ்கின் வந்துட்டு இவ்ளோ க்ளோவா வந்து கொஞ்சம் பிரைட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்துட்டு அத மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் தான். பட் ஆனா ஸ்கின் கேர் உங்க ஸ்கின் வந்துட்டு யூ நோ நல்லா வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட இன்டேக் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்துட்டு இருக்கணும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஒரு ப்ராப்பர் ஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் நல்ல வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தியான டயட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நானுமே சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் தான். பட் ஆனா ஈக்குவலி அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எஸ், தட்ஸ் இட். இவ்வளவுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், என்னோட ஹேர் கேர், என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் யூஸ் பண்றது ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்துட்டு சொல்லியாச்சு. இதுக்கு மேல வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.